எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வாரம் இதே பதிவு நான் இங்கிலீஷில் போட்டிருந்தேன். சில பேர் தமிழில் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சூத்திரங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய சூத்திரங்களை கடைப்பிடிக்கணும். அந்த சூத்திரங்கள்னால் மந்திரங்கள்லேருந்து எடுத்ததாகவும் இருக்கலாம், இல்லை தர்ஷனங்கள்லேருந்து உபனிஷத்துலேருந்து எடுத்ததாகவும் இருக்கலாம். சில சின்ன சின்ன ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை அடிக்கடி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இங்கிலீஷ் வீடியோ பார்த்துருந்தாலும் இந்த தமிழ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். முதல் விஷயம் ஹேயம் துக்கம் அநாகதம். ஹேயம் துக்கம் அநாகதம் யோக சூத்திரத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட சூத்திரங்களில் இது ஒரு சூத்திரம். யோக சூத்திரம் 195 சூத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு கடலில் எவ்வளோ ஞானம் இருக்கோ, எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ ஞானம் ஒவ்வொரு சூத்திரத்துக்குள்ளேயும். அதாவது ஒரு 50 வருஷம் தவம் செஞ்சு ஒருத்தர் ஒரு சூத்திரம் எழுதுறாருன்னா எவ்வளோ ஞானம் இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சூத்திரத்துலையும் இருக்கும் யோக சூத்திரம். ஸோ ஹேயம் துக்கம் அநாகதம்ல பதஞ்சலி முனிவர் சொல்கிறாரு, வரக்கூடிய துக்கத்தை ஒழிச்சிடு. அநாகதம்னா இது வரைக்கும் வரல, அந்த துக்கம் வரும், ஆனால் கண்டிப்பாக வரும், ஃப்யூச்சரில் வரும். வரப்போகும் துக்கத்தை ஹேயம் தியாகம் செஞ்சிடு. வருவதற்கு முன்னால் தியாகம் செய்து விடு. ஏன்னா ஏற்கனவே போன நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் அனுபவிச்சிருக்கோம், அதை நீ தியாகம் செய்ய முடியாது, அதை அனுபவிச்சிட்ட. இப்போ துக்கத்தில் இப்போ இருக்கிற துக்கத்தையும் நீ தியாகம் செய்ய முடியாது, அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரி கர்மங்கள் செஞ்சுட்டு பாரு, ஏற்கனவே செஞ்ச கர்மங்களுக்கு ஆன பலன் ஃப்யூச்சரில் வரும், அதையும் நீ தியாகம் செய்ய முடியாது. எந்த விஷயத்தை தியாகம் செய்யலாம்னா வரக்கூடிய துக்கத்தை நீ தியாகம் செய்ய முடியும். எப்படி அப்படின்னா, இந்த சமயத்திலிருந்து, இப்பொழுதிலிருந்து, இந்த நொடியிலிருந்து சுப கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சிடு. சுப கர்மங்களுடைய பலன் சுகம், துக்கம் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் நீ துக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நொடி பொழுதிலிருந்து வேத வழியில் நடக்க ஆரம்பிச்சிரு. ஏன்னா வேத வழியில் நடந்தால் மட்டுமே நமக்கு சுகம் கிடைக்கும். மற்றபடி தியாயத்தோ விஷயான் பும்சக, மற்றபடி ரஜஸ் சுகத்தில் இம்மீடியட்டாக அமிர்தம் மாதிரி இருக்கும். உடனே போய் ஒரு சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா அது அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆனால் சாக்லேட்டு சாப்பிட்றதுனால என்ன விளைவுகள் ஏற்படுமோ அது அப்புறம் ஏற்படும். முதல்ல அமிர்தம் மாதிரி இருக்கும், அப்புறமா விஷமாக மாறக்கூடிய சுகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் பெர்மனண்ட்டு சுகம் கிடைக்கணும்னா இந்த நொடி பொழுதிலிருந்து நாம் சுப கர்மங்களை செய்ய வேண்டும். ஹேயம் துக்கம் அநாகதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய துக்கத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இப்போ நான் ஹோமம் செய்கிறேன், ஹோமம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஹோமம் நான் இன்றைக்கி செய்யலை, காலம்புற டைம் எடுத்து நான் ஆஃபீஸ் போனோம், சரி இன்றைக்கி ஒரு நாள் ஹோமத்தை விட்டுறேன், சரி இன்றைக்கி ஒரு நாள் நான் உபாசனை விட்டுறேன், சரி இன்றைக்கி ஒரு நாள் நான் அதை விட்டுறேன். ஒரு நல்ல கர்மத்தை நான் விடும்பொழுது யோசிக்கணும், ஹேயம் துக்கம் அநாகதம். இந்த ஹோமத்தை விடுவதனால் எனக்கு ஃப்யூச்சரில் துக்கம் வருமா சுகம் வருமா? கண்டிப்பாக துக்கம்தான் வரும், சுகம் வராது. ஏன்னா ஹோமம் செய்கிறது வைதிக சுப கர்மம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஹேயம் துக்கம் அநாகதத்தை ஒரு செகண்டை யோசிச்சு, இதே விஷயந்தான் உபநிஷத்தில் சொல்கிறாரு, ஸ்ரேய மார்க்கம் பிரிய மார்க்கம். ஒன்று பிரிய மார்க்கம்னா பிரியமாக இருக்கும், அதை பண்ணுறதுக்கு பிரியத்தனம் ஏற்படும், பிரியம் ஏற்படும். ஆனால் அதோடைய விளைவு விஷமாக மாறும். எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு பிரியப்படுறீங்களோ அந்த விஷயத்துடைய பலன் விஷமாக மாறும். ஸ்ரேய மார்க்கம்னா அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது, ஆனால் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா அது அமிர்தமாக இனிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஹோமம், இறை உபாசனை, குருநாதர்கிட்ட போயிட்டு வருது, குருநாதருக்கு தானம் கொடுக்கறது. தானம் கொடுக்கும்பொழுது மனசு கையில் இருக்கிற பணம் போகிறது அப்படின்னு இருக்கும். அது அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. இந்த தானத்தினால வரக்கூடிய பலன் ஸ்வர்க்கம், மோக்ஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேயம் துக்கம் அநாகதம் இந்த ஃபார்முலாவை நம்ம கடைப்பிடிச்சா, இந்த ஃபார்முலா கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சப்போஸ் ஒரு மனுஷன் இந்த ஃபார்முலா ஒண்டி கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் அவன் துக்கத்திலிருந்து வெளில வந்துடுவான். துக்கத்திலிருந்து வெளில வந்தாலே மோட்சம் அடைஞ்சிருவான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஹேயம் துக்கம் அநாகதம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் தேன தியக்தேன புஞ்சீதா
இந்த ஈஷா உபனிஷத் ஸ்லோகத்தையும் யஜுர்வேத மந்திரத்தையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவையாவது சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில், தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 தடவை. தேன தியக்தேன புஞ்சீதா, இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் சொல்கிறாரு தேன தியக்தேன புஞ்சிதா. தேனனா தியாக பாவனை. ஆக்சுவலாக தியாக பாவனை விட ஒரு படி மேலே போய் என்னுடையது இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையில் புஞ்சிதா, போகத்தை அனுபவி. உனக்கு கிடைக்கிற போகம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன போகம் கிடைச்சிருக்கு? நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்கு, நல்ல வீடு கிடைச்சிருக்கு, நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள். எந்தெந்த விஷயம் உங்களுக்கு நல்லது இருக்கோ வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் நீங்கள் போகம் பண்ணுவீங்க. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அதை தியாகம் செஞ்சிரு. முதல்ல மனசில் என்ன சொல்கிற, இந்த பொருள் என்னுடையது அல்ல அப்படிங்கிற மனப்பான்மையை நீ முதல்ல ஏற்படுத்தி கொண்டு அதை நீ போகம் செஞ்சனா நீ ஆசக்தி, அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்க மாட்டேன். இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த பதார்த்தம், எந்த பொருளை நீ போகிக்கிறையோ அந்த பொருள்னால உனக்கு துக்கம் ஏற்படும். அந்த பொருள்னால உனக்கு அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்ட்டுருவேன், விட முடியாது அதை. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழில் இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஃபோன் ஒன்று இருந்தது, அந்த ஃபோனை ஒருத்தர்கிட்ட நான் கடன் கொடுத்தேன். கடன் இல்லை, அவங்க ஃபோன் உடஞ்சிடுச்சு தெரிஞ்சவங்க, இந்த ஃபோன் நீங்கள் வச்சுக்கோங்க நல்ல ஃபோன். ஆனால் கொடுக்கும்பொழுது சொல்லிட்டு என்ன கொடுத்தேன்னா, இது உன்னுடைய ஃபோன் கிடையாது, என்னுடைய ஃபோனு அப்படிங்கிற மனப்பான்மையில் நீ யூஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் நீ யூஸ் பண்ணமோ அது எப்படி நிர்ணயம் பண்ணுறது? என்றைக்கு நான் கேட்குறேன்னா அது உன்னோடது கிடையாது, நான் எடுத்துட்டுருவேன் திருப்பியும். இது நான் சொன்னேன். இதே விஷயந்தான் இறைவன் சொல்கிறார் நமக்கு. இந்த பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த வஸ்துவை நான் உனக்கு கொடுக்குறேன், எவ்வளோ நாள் நீ யூஸ் பண்ணோன்னா என்றைக்கு நான் எடுக்கிறேன்னா அன்றைக்கி அதோட எண்டு, கான்ட்ராக்ட் எண்டு. ஸோ இறைவன் நம்மளை கேட்டு திருப்பி வாங்கிக்க மாட்டார், அவர் பிடுங்கின்றவர். கொடுக்கும்பொழுது கேட்டு கொடுக்கல, பிடுங்கும்பொழுது கேட்காமல் பிடுங்கி விடுவார். ஸோ அதனால் எந்த வஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்டாச்மெண்ட், சில பேருக்கு கணவன் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தன்னுடைய சாரி, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய உடல் அழகு, எல்லா விஷயத்தையும் தியாக பாவனையோட போகம் செய்யுங்க. இல்லாட்டி இறைவன் எடுக்கும் பொழுது அதை திருப்பி வாங்கும் பொழுது உங்களால் தாங்க முடியாத துக்கம் ஏற்படும். ஸோ தேன தியக்தேன புஞ்சிதா, இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன், இதுதான் சுருக்கமாக. ஸோ இந்த சூத்திரத்தை வாழ்க்கையில் தினசரி காலம்பரை ரிவைஸ் பண்ணுங்கள். ஹேயம் துக்கம் அநாகதம் தேன தியக்தேன புஞ்சிதா. 3வது ஆவிருத்தி ரசக்ருத் உபதேசாத். நிறையா தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஆவிருத்தி அசக்ருத் உபதேசாத். சக்ருத்னா ஒரு முறை, அசக்ருத்னா பல முறை. ஆவிருத்தி திருப்பியும் ரெப்பிட்டேஷன். எதை பண்ணணும்? ரெப்பிட்டேஷன். உபதேசங்களை ரெப்பிட்டேஷன் பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு இறை ஞானம், பிரம்ம ஞானம், தெய்வ ஞானம் சொல்லி கொடுக்குறாங்க, யாராவது குருநாதரோடைய பிரவச்சனம் கேட்குறீங்க, அந்த பிரவச்சனத்தை நல்லா ஆழ்ந்து தன்னுடைய உள் மனசில் நோட் பண்ணிக்கோங்க. பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு நோட் புக்கில் நோட் பண்ணிவிட்டு அந்த உபதேசத்தை திருப்பி கோடி முறை, 10,000 கோடி முறை, எவ்வளோ வரைக்கும் மூச்சு இருக்கோ அவ்வளோ நேரம் வரை அதை திருப்பி உபதேசத்தை நாம் ஆவிருத்தி செய்ய வேண்டும். இல்லைன்னா அந்த உபதேசம் மறந்துடும். இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன், ஏம் துக்கம் அநாகதம், இந்த உபதேசம் மறந்துடும். ஸோ அந்த சமயம் வரும்பொழுது எந்த விஷயம் துக்கம் தருமோ அந்த விஷயத்தை செஞ்சிடும். ஏன்னா டெம்பரரியாக அந்த இடத்துல சுகம் கிடைக்கிறது. ஸோ திருப்பியும் உபதேசங்களை ரிப்பிட்டேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவர் ரிஷி சொல்லுவார், எது வரைக்கும் நான் சிஷ்யன் கேட்பான், எவ்வளோ நேரம் நான் ரிப்பிட்டேஷன் பண்ணோன்னா, அந்த ஞானம் உன்னுடைய ரத்தத்தில் இறங்காத வரைக்கும். ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா உனக்குள்ளேயே இறங்கிடுச்சு. சப்போஸ் குருநாதர் சொல்கிறாரு மாமிசம் சாப்பிடக்கூடாது, திருப்பி ரெப்பிட்டேஷன் பண்ணோம். ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன நடக்கும்? இறைவன் எப்படி தண்டனை கொடுப்பாரு? இந்த உபதேசத்தை குருநாதர் சொல்லியிருப்பார், நானும் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவில். அது திருப்பி ரிப்பீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, மாமிசம் சாப்பிடும்பொழுது நம்ம பயம் வரும், சாப்பிட மாட்டேன், ஓகே வேண்டாம், இதனால இதோடைய பலன். ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணும்பொழுது எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணோன்னா, மாமிசத்தை கண்டாலே வெறுப்பு வர வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஞானத்தை நீங்கள் இப்போ ஹேயம் துக்கம் அநாகதத்தை எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணோன்னா, நம்ம தப்பே செய்யாத வரைக்கும் ரிப்பீட் பண்ணோம். ஸோ ஆவிருத்தி ரசக்ருத் உபதேசாத் ரொம்ப முக்கியமான சூத்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி உபதேசத்தை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க லைஃப்பில்.
அடுத்தது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான சூத்திரம், ஷேனவத் சுக்க துக்கி தியாக வியோகாபியாம். ஷேனவத் சுக்க துக்கி தியாக வியோகாபியாம். தியாகம் செய்யறதுல சுகம் கிடைக்கும், வியோகம் ஆயிடுத்துனா துக்கம். வியோகம்னா வந்து யாராவது வந்து கட்டாயப்படுத்தி பிடிங்கின்னு போயிட்டாங்கன்னா, உங்களுடைய பலசாலி ஆன நபர் உங்களுடைய பலசாலியாக ஒருத்தர் இருக்காருன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை அவர் எடுத்துன்னு போக முடியும், அவரால் எடுத்துன்னு போவார். நம்மளுடைய பலசாலியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது வந்து யார்? இறைவன். ஸோ கட்டாயப்படுத்தி இறைவன் பிரிக்கும் பொழுது நமக்கு தியாக வியோகாபி துக்கம் ஏற்படும். ஆனால் நம்ம ஏற்கனவே தியாகத்தில் இருந்தோன்னா இறைவனை எடுத்துன்னு போகும்போது அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி மாதிரி அப்படியே சுலபமாக வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயாராக இருப்போம். சொத்து இருக்குது, கையில் பணம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. டைம் இருக்கும்பொழுதே அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருங்க பசங்களுக்கு. கையில் வச்சுட்டு வயசான பிறகு பசங்க பிடுங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா பசங்க பிடுங்கும்பொழுது அது வியோகமாக மாறிடும். வியோகம்னா கட்டாயப்படுத்தி பிடுங்குறாங்க. ஆனால் நீங்களே ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. இது என்னுடைய பையனுக்கு, இது என்னுடைய பொண்ணுக்கு, இது என்னுடைய மருமகளுக்கு ஏதோ எழுதுறீங்க, உயில் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தியாகம் பண்ணி முதல்ல மனசால தியாகம் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக தியாகம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணுங்க, ஒரு நாள் என்னுடைய ஒய்ஃபு இறந்துருவா, ஒரு நாள் நான் இறந்துருவேன், என் ஒய்ஃபு தனியாக இருப்பா, இல்லாட்டி ஒய்ஃப் இறந்துருவா, நான் தனியாக இருப்பேன். ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணி மனசால் ஒய்ஃபை தியாகம் பண்ணிவிடுங்க. தியாகம்னா தள்ளி வைக்க சொல்ல, தியாகம் பண்ணுறதுனா அதை ப்ரிப்பேர் ஆகுது இந்த இடத்துல. அப்போ மரணம் வந்து ஒய்ஃபை பிரிக்கும் பொழுது, இல்லாட்டி மரணம் வந்து ஹஸ்பண்டை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு துக்கம் ஏற்படாது. ரொம்ப கம்மி துக்கம் தான் ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, ஷேன பக்ஷி, ஒரு பக்ஷி இருக்குது, பறவை. அதோடைய வாயில் வந்து அந்த மாமிச துண்டை எடுத்துன்னு பறக்கிறது. அது பின்னாடியே வந்து கழுகு போகும் அந்த மாமிசத்துக்காக. சப்போஸ் அந்த பறவை வந்து அந்த மாமிச துண்டை, கழுகு வரதை பார்த்து அந்த மாமிசத்தை தியாகம் செஞ்சிருத்துனா அந்த கழுகு அந்த பறவை அடிக்காது. அப்படி இல்லைன்னா அந்த மாமிசமும் காலி, அந்த பறவையும் காலி. தியாகம் செய்யறதுனால தன்னுடைய உயிரை மிஞ்சிருது, தியாகம் செய்யலைன்னா அந்த பறவை காலி. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் கபில முனிவர் பார்த்துட்டு சாங்கியத்தில் எழுதுறார். ஸோ தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க, எப்பொழுதுமே தியாகத்திற்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஹேயம் துக்கம் அநாகதம் தேன தியக்தேன புஞ்சிதா ஆவிருத்திர் அசக்ருத் உபதேசாத் ஷேனவத் சுக்க துக்கி தியாக வியோகாபியாம். 5வது பாயிண்ட் தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம். இறைவனுடைய ஜபம் எப்படி? ஜபம்னா திருப்பி ரெப்பிட்டேஷன் பண்ணுறது இறைவனுடைய நாமத்தை. இறைவனுடைய ஜபம் எப்படி பண்ணுறது? ஜபஸ்ததர்த்த பாவனம். அர்த்தகி பாவனா, அர்த்தத்துடைய பாவனையுடன் செய்ய வேண்டும். இப்போ நான் ஓம் ஜபம் செய்கிறேன்னா, இப்போ ஒரு மந்திரம் இருக்குது, ஓம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்போ இந்த மந்திரத்தை நான் ரிப்பீட் பண்ணுறேன் மனசில். அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இறைவன் யார்? இறைவன் சத்தியஸ்வரூபன், ஞானஸ்வரூபன், அனந்தஸ்வரூபன், பிரம்மஸ்வரூபன். இப்போ நான் ரிப்பீட் பண்ணும்பொழுது, இந்த ஜபத்தை பண்ணும்பொழுது இந்த இறைவனுடைய சத்திய குணம் எனக்குள்ளே வரணும். இறைவன் சத்தியஸ்வரூபன், இறைவனுக்கு அழிவில்லை. இறைவன் ஞானஸ்வரூபன், இறைவன் தான் எல்லா ஞானத்தின் தலைவன் இறைவனே. உங்ககிட்ட இருக்கிற ஞானத்துடைய ஓனர் யார்? நீங்கள் கிடையாது, பரமாத்மா. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிஷிமுனிகள்கிட்ட இருக்கிற ஞானத்துடைய ஓனர் பரமாத்மா. ஏன்னா பரமாத்மா ஞானம் அளிக்கவில்லை என்றால் யாருக்கும் ஞானம் வராது. ஸோ இந்த பாவனையை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் வந்து ஜபம் வந்து கைகூடும். இல்லாட்டி வெறும்ன இறைவனுடைய ஜபத்தை செய்யும் பொழுது, ஓம் 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 ஓம்னு சொல்லும் பொழுது அதற்கான பலன் கிடைக்காது. என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் கிடைக்காது, பாவனை இல்லை என்றால். பாவனை ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இது வந்து 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட்டு, தன் நிமித்தம் தூ அவயவி அபிமான. இதை பற்றி நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், கண்டிப்பாக மறந்துருப்பீங்க.
தன்னிமித்தம் தூ அவயவி அபிமானக. எந்த பொருள் மேலே உனக்கு அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த பொருள் உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், வேறு ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு வஸ்துவாக இருக்கலாம், காராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், என்ன வேணாவும் இருக்கலாம். எந்த பொருள் மேலே உனக்கு அட்ராக்ஷன் ஏற்படுறதோ அந்த பொருளை நீ அவயவா பார். அவயவனா பிரித்து பார். இப்போ உடல் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்னா உடலை பிரித்து பார். மனசால் உடலை பிரித்து பார். உடலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அசுத்தம், கேவலமான பதார்த்தங்கள். ரத்தம், சதை, மலம், மூத்திரம், வியர்வை இதெல்லாம் உடம்புல இருக்குது. பிரித்து பார்த்தா அதில் அட்ராக்ஷன் போயிடும். கார் மேலே அட்ராக்ஷன் இருக்குன்னா காரை பிரித்து போடு. மனசார தனியாக வீலை தனியாக கழட்டு போடு, ரப்பர் டயரை கழட்டு போடு, இன்ஜினை கழட்டு போடு, ஆயில் கழட்டு போடு. ஒரே ஆயிலாக இருக்கும். என்னையா இந்த கார் மேலே எனக்கு இவ்வளோ அட்ராக்ஷன். மொபைல் ஃபோனை பிரித்து போட்டு. ஸோ தன் நிமித்தம் தூ அவயவி அபிமானக. எந்த பொருள் மேலே உனக்கு அட்ராக்ஷன் இருக்கோ அந்த பொருளை டைசெக்ட் பண்ணிவிடு. டைசெக்ட் பண்ணினா அட்ராக்ஷன் கம்மியாயிடும். அப்போ உன்னுடைய மனசார நீ எந்த ஒரு வஸ்து மேலேயும் அட்ராக்ஷன் ஆக மாட்டேன். அந்த வஸ்துவை அப்படியே பார்க்குறதுனா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்குறான், அப்படியே பார்க்குறான், வா என்ன ஒரு கண், என்ன ஒரு மார்பகம், அட்ராக்ட் ஆகிறான். அதே மாதிரி பெண்ணும். ஆனால் அந்த வஸ்துவை பிரித்து பார்க்கும்பொழுது மார்பகத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சதை, எலும்பு, சதை, ரத்தம், வியர்வை இதுதான் இருக்குது. அதை சேர்த்து பார்க்கும்பொழுது அட்ராக்ட் ஆகிறான். பிரித்து பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள வைராகியம் ஏற்படும். இது அழுக்கான பொருள், இது மேலே நான் அட்ராக்ஷன் வச்சுக்கிறேன் பாரு. கேவலமான காரியம், அவனுக்கே தெரியும். ஸோ இது திருப்பி இந்த உபதேசத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். தன் நிமித்தம் தூ அவயவி அபிமானக. அப்போ நீ தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆகிவிடுவாய். இது அடுத்த பாயிண்ட்டு. கடைசி 2 பாயிண்ட்டு. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்ஷனம். ஜன்ம மிருத்யு, ஜன்மத்தை துக்கமாக பாரு, தோஷமாக பாரு. பிறப்பு, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேலே குழந்தை பிறந்துட்டா இவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே ஜென்மங்கிறது தோஷம். யாராவது இறந்துட்டா ரொம்ப துக்கப்படுறோம். ஆனால் இது எல்லாமே தோஷமாக நம்ம பார்த்தா தான் இதுலேருந்து வெளில வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஜென்மமும் தோஷம். ஜென்மம் எடுத்துட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்ம இப்போ வயசாகிடுச்சு. இப்போ எனக்கு 46 வயசு ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வயசு அப்படியே தோல்லாம் சுருங்கி போயிடும். உடம்பு வியாதி வந்துடும். கண்டிப்பாக வியாதி வரும். யாருக்காக இருந்தாலும் சரீரம் ரோகம் வந்துடும். ஸோ ஜராவஸ்தா வரும். திருப்பி இதையே நான் எல்லா ஜென்மத்திலையும் பண்ணோன்னா எவ்வளோ துக்கம், எவ்வளோ தோஷம். இதை பார்த்தா தான் நம்ம இதுலேருந்து வெளில வரத்துக்கு முயற்சிப்போம். ஸ்ரீகிருஷ்ணரை தான் சொல்கிறார், இதை பாரு, ஜென்ம மிருத்யோ பாரு. ஜென்மத்தை கொண்டாடாத. பர்த்டே கொண்டாடி டான்ஸ் ஆடி தண்ணி அடித்து எல்லாம் பண்ணுறோம். பட் பர்த்டே கொண்டாடுறியே, அந்த பர்த்டே எதற்காக பிறந்தாய், எப்படி பிறப்பை அழிக்க வேண்டும், எப்படி துக்கத்தை அழிக்க வேணும்னு யோசி. இது ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷான தரிசனம். இந்த தரிசனத்தை நீ பண்ணேன்னா வெளியில் வந்துடும் துக்கத்திலிருந்து. கடைசியான பாயிண்ட்டு. அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா மிருதம் அஷ்ணுதே. அவித்யா மிருத்யும் தூய்மையான ஞானம், சுத்த ஞானம், சுத்த கர்மம், சுத்த உபாசனை மூலமாக உன்னுடைய ஆயுட்காலம் நீடிக்கும். அசுத்த ஞானம் அசுத்தமாக இருந்தால் கர்மம் அசுத்தமாக மாறும். தீய கர்மங்கள் செய்வோம். ஞானம் தூய்மையாக இருந்தால் கர்மத்திலும் தூய்மை ஏற்படும். நம்ம தூய்மையான கர்மமும் தூய்மையான உபாசனை செஞ்சால் நம்மளுடைய மிருத்யும் தீர்த்துவா, இறப்பை வென்று விடலாம். அப்படின்னா சீக்கிரம் சாக மாட்டோம். 100 வயசு வரைக்கும் வாழலாம். நிம்மதியாக வாழறதுக்கு முயற்சிப்போம். ஸோ அப்போ 100 வயசு வரைக்கும் வாழும்பொழுது என்ன ஆகுனா, அந்த ஞானத்தின் மூலமாக அமிர்தம் அஷ்ணுத்தை, இறைவனை நீ சீக்கிரம் அடைய முடியும். ஸோ நம்மளுடைய லைஃப் எய்ம் என்னவா இருக்கணும்னா, எய்ம் டு லிவ் 100 years ஆஃப் லைஃப். அதிகமான தீய கர்மங்கள் பீடி குடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், பெண்களோட சேர்றோம், பெண்கள் ஆண்களோட சேர்றாங்க, பிரம்மச்சாரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரமாக செத்துருவோம். அப்படி சீக்கிரமாக சாகலைனாலும் உடலில் நோய்வாய்ப்பட்டு நம்மளால் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, தூய்மையான ஞானம், தூய்மையான கர்மம், தூய்மையான உபாசனை மூலமாக உன்னுடைய ஆயுட்காலத்தை நீண்ட காலம் செய்துவிடு. ஆயுட்காலம் நீடித்து விட்டால் அந்த ஆயுட்காலத்தை யூஸ் பண்ணி மோட்சத்தை அடைந்து விடு. மோட்சத்தை அடைஞ்சினா திருப்பி ஜென்ம மிருத்யு கிடையாது.
திருப்பி துக்க தோஷான தரிசனம் கிடையாது. ஸோ இந்த 8 ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எழுதலை, நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் எழுதுங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த 8 ஃபார்முலாவை எழுதி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வீடியோஸ் போடுறேன், ரொம்ப கண்டிப்பாக எனக்கும் யூஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து மாஸ்டரி, நான் வந்து பெரிய லெவலுக்கெல்லாம் போகல, நானும் பண்ணுற ஃபார்முலாஸ் இது, நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ் ஆகும் லைஃப்பில். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.